போன பேங்க் நிஃப்டி வந்து அதோட ப்ரொடிக்ஷன் போட்டு ஒரு வாரம் ஆகுது. நான் போன ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த டயத்தில் நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். கன்சல்டேஷனில் தான் போகும், யாரும் ட்ரேடர்ஸ் போய் மாட்டிக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் செல்லர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு. ரெண்டு பக்கமும் செல்லிங் பண்ணிவிட்டு ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல நிறைய லாபம் கிடைக்கும். நான் எந்த டயத்தில் நான் போன வீடியோ போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரைஞ்சிட்டேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பேங்க் நிஃப்டியை பூரா பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் சொன்னது கரெக்டாக எக்ஸாக்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைனுக்குள்ளே தான் மேக்ஸிமம் கன்சல்டேஷன்லேயே தான் வரும். மேலேயும் போகாது கீழேயும் போகாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மறுநாள் வந்து நல்ல பீக்கில் போச்சு. இதெல்லாம் ஃபேக் மூமெண்ட்டு தான். இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் சடன் இன்க்ரிமெண்ட்டு அகைன் சடன் டிக்ரிமெண்ட்டு. அதனால தான் சொல்லுவேன், நம்பி போயிடக்கூடாது. இந்த டயத்தில் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதை நான் எப்படி இந்த கன்சல்டேஷன் வருங்கிறத அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் ஆசிலேஷன்லேயே தான் நான் போகும் அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி தான் வந்திருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, மற்ற பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப பேங்க் நிஃப்டி வந்தோன்னா, ஓகே இது எந்த மூமெண்ட்டு டவுனும் போகிற மாதிரி இருக்குது, அப்பும் போகிற மாதிரி இருக்குது, எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது கன்சல்டேஷனாக தான் போகும். அந்த மாதிரி டயத்தில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா திடீர்னு சடன் டிகிரி ஃபால் ஆகும், திடீர்னு அப்போ மேலே போகும். ஸோ நீங்கள் அன்னைக்கு உள்ள டே ட்ரேடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தோடு தான் வெளியே வரணும். ஸோ அதனால் இந்த கன்சல்டேஷனில் ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு சேஃபாக இருந்தாலுமே அது ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும் சில நேரத்தில். 1-2 நாள் நல்லா லாபத்தை கொடுக்கும். அதை நம்பிக்கிட்டு அடுத்த வாரம் அப்படி கண்டினியூஸாக போடுவாங்க. இருக்கிற லாபத்தை பூரா விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதான் நடக்கும். ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் செல்லராக இருந்தாலும் பையராக இருந்தாலும் விளையாடுறது நல்லது. இல்லைன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் போட்டால் தான் அவங்க தாங்க முடியும் அந்த லாஸ் எல்லாம். நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் லாபத்தையே மட்டும் பார்க்க முடியும். ஸோ ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர், அந்த மாதிரி தான் கான்செப்ட். நிறைய பணம் இருக்கிறவன் ட்ரேடிங்கில் தைரியமாக விளாடுவான். கொஞ்சம் ஆவரேஜ் பர்சன்ஸு பார்த்து தான் விளாடணும். அதுவும் ட்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான், ட்ரெண்ட் மார்க்கெட்டில் மட்டும்தான் விளையாடணும். கன்சல்டேஷனில் போய் மாட்டிக்கிடுவாங்க நிறைய பேர். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ட்ரெண்ட் லைனாக நான் முன்னாடியே வரைஞ்சிட்டேன் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ இப்போது இது ஃபேக் ட்ரெண்ட் லைன் கிராஸ்டு. இங்கே வந்து இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அது ட்ரெண்ட் லைனை கிராஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா முன்ன பின்ன ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒன்று இங்கே வரைக்கும் இருக்குது ட்ரெண்ட் லைன். நான் இது ப்ரீவியஸோட ஹையை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருந்தேன். ஆனால் இந்த மூமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்கும். எல்லோரும் இந்த லைனை கிராஸ் பண்ணோன்னே எடுக்கணும்னு நினைப்பாங்க மேலே போயிடுச்சுன்ட்டு. ஆனால் முன்ன பின்ன இருக்கும் இது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சு. ஓகே, நான் இந்த இடத்துலையே வச்சிடுறேன். ஏன்னா அந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் வந்து டச் ஆகிருக்கும். அதனால தான் அந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே 1 2 3 3 டைம்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ இங்கே 4. இப்போது இது பவர்ஃபுல் லைன். இதை நம்ம 4x கூட போட்டுக்கலாம். ஸோ இது பவர்ஃபுல் லைன். அந்த இடத்துல நிறைய டச் பண்ணிட்டு மேலே போச்சுனாலே அதான் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபர்தராக நாளைக்கு என்ன நடக்கும்னா, இன்னும் 2 days 3 daysல பேங்க் எல்லாமே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. எக்ஸாம்பிள் இது இண்டெக்ஸ் பேங்க்லாம் ரொம்ப லோ போயிட்டு இப்போ தான் 50 SMA 20 SMA தாண்டறதுக்கு ட்ரை பண்ணுது. சப்போஸ் அது இண்டெக்ஸ் பேங்க் அந்த 20 SMA 50 SMA தாண்டிடுச்சுன்னா மேலே போகும் இண்டெக்ஸ் பேங்க்கு. ஆல்ரெடி HDFC டாப்பில் தான் இருக்குது, நல்ல பேலன்ஸாக மேலே போகுது. ICICI பேங்க்கும் ஓரளவுக்கு நல்லா மேலே தான் போய்கிட்டு இருக்குது ஸ்லோவாக. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நாளைக்கு வந்து இந்த 20 SMA 50 SMA இதை வந்து சப்போர்ட்டாக, அந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ட்ரை பண்ணுச்சுன்னா இது அப் டைரக்ஷன். அப்படி போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டிடுச்சுன்னா மேலே போயிடும். ஆனால் சப்போஸ் இந்த 20 SMAவையும் 50 SMAவையும், அதாவது வயலட் கலரையும் இந்த ப்ளூ லைனையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சுனாலும் இங்கே ஒரு பேஸ் இருக்குது.
ஒரு 450 SMA ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த பேஸ் லைனை சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னா இப்படி இதே இதில் மூமெண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த அப்போ நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். நம்ம எப்போவுமே அந்த பேசிக் திங்ஸ் தான். இங்கேருந்து மேலே அப் டைரக்ஷன் இருக்குல்ல, ஒரு பெருசாக ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துருக்குல்ல, அதே அளவுக்கு இங்கேயும் எதிர்பார்க்கலாம். எங்கேருந்து இந்த க்ரே கலர் லைன்லேருந்து அப்படியே மேலே அப்படி ஒரு அளவுக்கு. ஸோ 53,500 வரைக்கும் மேலே எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த டிசிஷன். ஸோ நம்மளோட பேசிக் அல்காரிதம் என்ன, ஸ்ட்ராட்டஜி இங்கேருந்து ஒரு அப் போயிட்டு ஒரு பேசிக் கன்சாலிடேஷன் வந்துட்டு, ஸோ அதை பேஸாக எடுத்துக்கிட்டு பண்ணோன்னா இதே அளவுக்கு மேலே வரும். இந்த 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 இருக்குல்ல ஒரு அப் மூமெண்ட்டு, இது அப்படியே அதே லென்த்தில் ஒரு மேலே வரும். ஸோ இங்கே க்ரே லைன்லேருந்து இது வரைக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மற்றபடி சிம்பிள் லாஜிக் தான் நான் சொன்னேன். இது மேலே போகிற மாதிரி தான். அதாவது க்ரே லைனை சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னா மேலே போகும், மேலே போயிடும். சப்போஸ் 20 SMA 50 SMA கிராஸ் ஆகிட்டு இந்த க்ரே லைனையும் கிராஸ் ஆச்சுன்னா கீழே தான் இறங்கும். இது வரைக்கும் 49,000 இல்லைன்னா 50,000 நிற்கும். ஏன்னா இது நல்ல சூப்பர் ட்ரெண்ட் லைன். இந்த இது 50,400 வந்து சரியான ட்ரெண்ட் லைனு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த க்ரே லைனில் தான் இருக்குது எல்லாம். பெரிய க்ரே லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகணும். இல்லை இந்த இடத்துல 20 SMA 50 SMA டச் பண்ணிவிட்டு மேலே போனாலும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அதை கிராஸ் ஆனால் தான் டவுன். ஓகே, ஸோ பார்ப்போம் நாளைக்கு. ஃபாலோ பண்ணுங்கள். இதை என்னோடய சஜஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட்டு ஐடியா தான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ நான் சில நேரத்தில் டே டயத்துலேயும் நான் அலர்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடச்சா கொடுத்துருவேன். அந்த டயத்தில் நான் எப்போவுமே அலர்ட் கொடுக்க மாட்டேன். நல்ல சிக்னல்ஸ் கிடச்சிதுன்னா மட்டும்தான் நான் அலர்ட் கொடுப்பேன். டைம் கிடச்சிதுன்னா கொடுப்பேன். ஸோ அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அலர்ட் கொடுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.